குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், ஹார்ட் பேஷண்ட்ஸ், இதயம் ரொம்ப வீக்காக இருக்கவங்க, இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா லேட்டாக விட்றாங்க. ஸ்கூலில் கூட நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டேன். நீ எத்தனை நேரம் தூங்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் என்ன உனக்கு? ஆமாண்ணா, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார முடியல. கஷ்டம் இருக்கு. என்ன சாப்பிட்டு சொல்லி உனக்கு ஒரு ஏசி போட்டுருவாங்க. போட்டுருவாங்க. ஏசி உனக்கு ஏசி വിയർപ്പ് തുന്നിയിട്ട കുപ്പായം, അതിൽ നിറങ്ങൾ മങ്ങുകില്ല കട്ടായം. കിനാവ് കൊണ്ട് കെട്ടും കൊട്ടാരം, അതിൽ മന്ത്രി നമ്മൾ തന്നെ രാജാവും. ചെറിയ ഭൂമിയല്ല വിധിച്ചത് നമുക്ക്, ഉച്ചിക്കിറുക്കിൽ നീ ഉയരത്തിൽ പറക്ക്. ചെറി പൂത്താലും താമര കണക്ക്, ചോറ് പോരെ മണ്ണിൽ ജീവിക്കാൻ നമുക്ക്. കഥന കഥയൊന്നും അറിയാത്ത കൂട്ടം, കുരങ്ങ് കരങ്ങളിലോ പൂന്തോട്ടം. വയറ് നിറയ്ക്കാനല്ലേ നെട്ടോട്ടം, വലയിൽ ഒതുങ്ങാത്ത പരലിൻ കൂട്ടം. കുരുവി കൂട്ടും പോലെ കൂട്ടിയെല്ലാം മുക്കത്തുട്ട്, കുതിര പോലെ പാഞ്ഞു വേണ്ടതെല്ലാം പുല്ലിക്കെട്ട്. കയറ് വിട്ട കാള ജീവിതമോ ജല്ലിക്കെട്ട്, കണ്ണു മൂടിക്കെട്ടി ഉണ്ടാക്കുന്ന ഇരുട്ട്. കുതന്ത്രതന്ത്രമൊന്നും അറിയില്ലടാ, കുടിച്ച കള്ള് കള്ളമൊന്നും പറയില്ലടാ. കുതന്ത്രതന്ത്രമന്ത്രമൊന്നും അറിയില്ലടാ, കുടിച്ച കള്ള് കള്ളമൊന്നും പറയില്ലടാ. കുതന്ത്രതന്ത്രമന്ത്രമൊന്നും അറിയില്ലടാ, കുടിച്ച കള്ള് കള്ളമൊന്നും പറയില്ലടാ. കുതന്ത്രതന്ത്രമന്ത്രമൊന്നും അറിയില്ലടാ, കുടിച്ച കള്ള് കള്ളമൊന്നും പറയില്ലടാ. தம்பி ரஞ்சித்தே, நைட்டு வந்துடுறா தம்பி. டே கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, சீக்கிரம் முடிச்சிடலாம்டா. அனுப்பிச்சி விட்றேன், லைட்டாக தான். ஓகே சார். என்னடா சாப்பிட்றதுக்கு எப்படா சாப்பிட்றதுல சொல்கிறா. நீ ஏதாச்சும் ஆர்டர் பண்ண சாப்பிடலாம். ஏதாச்சும் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண. ஆர்டர்லாம் நல்லா காசு நிறைய வரும். ஆனால் நைட்டு கேக் வெட்டுறாங்க. இங்கே போகலாமா? சுபாஷ் பர்த்டே வரும். கேக்லாம் நல்லா வேறு ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணிக்கலாம். கேக்கை நைட்டு ஃபுல்லாக சாப்பிடுவேன். மச்சான் டைம் ஆச்சு, அவங்க ரெண்டு ஆளே காணும். இல்லடா, கோகுலம் கூப்பிட்டு வர போயிருக்கான். வருவாங்களா? ஏ மாமா, இங்கதான் இருக்கேன். இங்கெங்கயோ தேடிட்டு இருக்கு. இங்கதான் இருக்கேன். நீ என்ன வேணும்? ஒரு சின்ன வேலை எங்க சொல்றா? இந்த சபரி பையன் இருக்கான் தெரியுமா? என்கிட்ட சவால் வருவான். இருக்குங்க. நாம என்ன சொல்றோம்? நம்ம இல்லைன்னு சொல்றோம். அதுதான் என்ன ஒரு இன்வெஸ்டிகேஷன் போட்டு. ஆமா, அவன் என்னை ஏமாத்திருவான். நீ விவரமான அந்த எதனா கோக்குமாக்கு பண்ணா நீ கண்டுபிடிச்சிருவ. அதனாலதான் அவனை கூப்பிட்டு போறேன். சீக்கிரம் 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 போ. சரி, ஆரம்பிக்கலாமா? மச்சான், இது பேர் தான் ஹவுஸ் ஆஃப் குட். இது வந்து என்னென்னா, நம்ம பேய்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு கேம். இதை வச்சு நம்ம எந்த பேய்கிட்ட வேணால் கம்யூனிகேட் பண்ணலாம். இது வந்து என்ன சிம்பிள் ரூல்ஸ் இருக்குது.
ஃபஸ்ட்டு நம்ம நம்ம 4 பேர்த்தோட வேலையுமே ரெக்கார்ட் வச்சுக்கணும். அப்போது நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்குலாம் போய் எல்லாமே ஆன்சர் பண்ணும். நம்பர்ஸ் இருந்தால் நம்பர்ஸில் வரும், ஆல்ஃபபெட்ஸ் இருந்தால் ஆல்ஃபபெட்ஸ் வரும். புரியுதா? ஆனால் இந்த இதில் முக்கியமான ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, போய் குட் பை சொல்லாமல் நம்ம யாருமே ஜஸ்ட் போகக்கூடாது. அப்படி போயிட்டோம் அந்த போய் இதே ரூமில் தான் இருக்கும். அதனால் பயமாக இருந்துச்சுன்னா கையை பிடிச்சிக்கோங்க, யாரும் இருந்துச்சு வெளியே போயிடுது. புரியுதாடா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்னடா கோகுல, இவன் எதோ சொல்றான், நீ பயமா இருக்குடா. நான் ஒன்றும் இல்லை மாமா, சும்மா கேம் தான். இது பாரு, தலைக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. வரட்டும், விளையாடுவோம். வரட்டும் அதுக்கோசம் காத்துருங்க. என்ன வெளியாக சரி, அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டேய் மாமா, நம்ம 4 பேர் தான்டா இருக்கோம், ஆனா ஒரு கை எக்ஸ்ட்ரா இருக்குடா. அது என் கையில மாமா. ஏய் லூசு, அமைதியா இருக்க மாட்டியா? அவன் இங்க பயந்துட்டு இருக்கான். எதா கை? மாமா இதுதானே. டேய் மாமா, நவுறுதுடாடி. டேய் பா நவுத்தாம கம்முன்னுறான். நான் எங்கடா நவுத்துனேன், அதுவா நவுதுடா. என்னடா ஏய், யாரும் கை மட்டும் எடுத்துறீங்களா? அதே லெட்டரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. டி ஏ ஆர் ஏ தா செத்து போன பொண்ணுடா. என்னடா சொல்லு, என்ன வயசு இருக்கும்? வயசு கேட்போமா? வாட் இஸ் யுவர் ஏஜ்? நகர்துடா 2 20டா. 20 வயசுடா. நம்ம வயசு தான்டா. எப்படி செத்து போயிருக்கோம்? ரீசன் கேள்றா. கேட்கவா? வாட் இஸ் த ரீசன் ஃபார் யுவர் டெத்? அவருது மச்சான். அவந்துடா. ஏன் யூ ஆர் டி இ ஆர் மர்டர். மர்டர். மச்சான் மறுபடியும் இருக்கே நவுதுடா. இ ஏறு. பி என்னது உதவியா? டேய் மாமா, பயமா இருக்குடா. நான் போறேன்டா டேய். இனிமேல் இது மாதிரி தான் நடக்கக்கூடாதுடா டேய். போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக போலாம் பேசி. என்ன கேள்றா? போறேன்டா டேய். டேய் ஆள விடுற சாமி. ஏய் மாமா, நான் அப்படியே சொன்னேன்லடா இந்த கேம் முடிக்காம போக கூடாதுன்னு. இப்போ குட் பை சொல்லாம நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டா. இங்க என்னென்னமோ நடக்குதுடா. போச்சு கேம்டா. நம்ம எல்லாருமே சாக போறோம்டா. பேசாம வந்து உட்காரா மாமா. அம்மா பேய் போச்சு போலடா. நல்லா வேலை தப்பிச்சோண்டா. டேய் மச்சான் போயிடுச்சுடா. வாடா சீக்கிரம் வாடா டேய்.
ഇവിടെ മുത്ത കാണു. டேய் என்னடா பதிலே சொல்ல மாட்டீங்க? டேய் மாமா. டேய் கோகுல. டேய் மாமா. எங்கடா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க? டேய் முத்து. சப்ரி. டேய் பயமா இருக்குடா டேய். ஹாப்பி பர்த்டே ரஞ்சித். தேங்க்யூ சார். அப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல்லாம் எதுவும் இல்லை சார். ஜாலியாடுறா, அவ்வளோதான்டா. விட்றா. சரிங்க சார். ஹாப்பி பர்த்டே ரஞ்சித். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே ரஞ்சித். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே ரஞ்சித். தேங்க்யூ. என்னடா நேற்று கேம் விளாண்டதுக்கு எல்லாருக்குமே பயமா இருந்துச்சு, வேணும்னா இவ்வளோ ஜாலியாக போயிட்டு இருக்கான். இதான்டா எதுவுமே நடக்காம இருக்கான்டா. சரி என்னென்ன போய் வேணாமாம்மா, நேற்று கேம் விளாடும்போது அவ்வளோ பயம் தான், இன்னைக்கு என்ன இவ்வளோ ஜாலியாக போயிட்டு இருக்க? நான் என்னடா கேம் விளையாட வந்தேன்? நீ வந்து அதை நம்மளாம் கேம் விளாண்டோம்ல, நீ நானு கோகுல் முத்தெல்லாம். நான் வரலையே, நான் பிடி சார் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ராத்திரி பூரா எங்கூட தான் இருந்தாங்க. Wait a minute.